கடந்த வாரத்தில் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் 6 கொலைகள் நடந்திருக்கின்றன. பட்டப்பகலில் நடு ரோட்டில் சாதாரணமாக கொலைகள் நடக்கிறது. சிசிடிவி கேமரா இருக்கும் இடத்தில் கொலைகள் நடந்தும் அதில் பதிவாகவில்லை. கொலை செய்து பிணங்களை மறைக்கவோ பணத்தை பறிக்கவோ கொலையாளியின் திட்டம் இல்லை என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை எதற்கு நடக்கிறது, கொலையாளியின் நோக்கம் என்ன என்பது விரைவில் விசாரிக்கப்படும். உண்மை செய்திகளுக்காக ஜெயாசி. டேய், செல்ஃபி எடுக்கும்போது அவன் மூஞ்ச பாரு. டேய் போதும் கொடு, நானே எடுத்துக்கிறேன். முதல்ல உன் ஃபேஸை வாஷ் பண்ணுறா. இரு வரேன். டேய் என்னடா ராம், டேய் என்னாச்சு பாறா. டேய் ஸ்ரீராம் என்னடா ஆச்சு, எல்றா ஸ்ரீராம். டேய் ரத்தம்டா. கடந்த வாரத்தில் 6 கொலைகள் நடந்த நிலையில் இன்று சென்னை நுங்கப்பாக்கத்தில் 7வது கொலை நடந்துள்ளது. கூவத்தூர் எம்எல்ஏ மகாநதியின் மகன் ஸ்ரீராம் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மோட்டார் வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ஸ்ரீராமை கத்தியால் தாக்கியபடியே நொடியில் மாயமானார்கள் என்பதை அவர் நண்பர்களிடம் விசாரித்ததில் தெரிய வந்துள்ளது. இன்று இந்த வழக்கு சிபிஐயிடம் கைமாற்றப்படுகிறது. IPS ஆதித்யா ஜீவனின் தலைமையில் வழக்கு நடைபெறுவதால் கொலையாளி விரைவில் பிடிபடுவான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மை செய்திகளுக்காக ஜெயார்த்தி. ராஜசேகர், அந்த சீரியல் கில்லர் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. வாங்க ராஜசேகர். சார், கடந்த 2 வாரத்தில் 7 கொலை. இந்த கேஸில் கொலை செய்யப்பட்ட 7 பேருக்கும் ஜெராக்ஸ் அடித்த மாதிரி 5 ஒற்றுமை இருக்குது சார். இவங்க 7 பேரும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களோட பசங்க. இதில் 4 பேர் முழு நேர அரசியல்வாதிங்க. 7 பேரும் தமிழ்நாட்டில் முக்கிய புள்ளிங்களோட பிள்ளைங்க. கொல்லப்பட்ட 7 பேரும் அவங்க குடும்பத்தில் இளைய மகன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் 2 பசங்க. இவங்க அப்பா எல்லாரும் மர வியாபாரம் செஞ்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இவங்க யாருக்குமே சொந்த ஊர் சென்னை கிடையாது. ஏக்கர் கணக்கில் காடு, விவசாயம், மர வியாபாரம் பண்ணவங்க சார். அவங்க ஒற்றுமை நான் எந்த அளவுக்கு செக் பண்ணியிருக்கேன்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஷர்ட்லேருந்து ஓட்டுற வண்டி வரைக்கும் பார்த்தாச்சு. குட் ஒர்க் ராஜசேகர். அப்பாவை பழிவாங்க பசங்களை கொல்றான். இந்த இடத்துல அதுவும் நியாய தர்மத்தோட 2 பசங்க இருக்கு வீட்டில், ஒரு பையனை கொல்றான். இது ஏதோ அவன் தேவை குறிக்கிறது. பெரிய புள்ளி மேலே கை வச்சாதான் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு பண்ணுறான். இல்லை ஒரே வேட்டில் வெஞ்சன்னு சொல்லலாம். இல்லை இந்த 5 ஒற்றுமை கோயின்சிடென்ட்டாக இருக்கலாம். சார், ஒரு நிமிஷம். கொலை செய்யப்பட்டவங்கள பேக்கெட்டில் இந்த பேப்பர் இருந்துச்சு. அதில் ஒரு சிம்பிளும் இருந்துச்சு. பலூன், and water drop, then infinity. I think அவன் சீக்கிரமா வெளியே வருவான். நான் வெளியே வந்துட்டேன். 7 பேரை கொன்னேன், இன்னும் 37 பேரை கொல்ல போகிறேன். ஐ எம் சீரியல் கில்லர். நான் ஏன் இதெல்லாம் செய்கிறேன்? இதோட தேவை உங்களுக்கு புரியலை. புரிஞ்சும் அதை நீங்கள் செய்யலை. இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற யுத்தத்திற்கு நான் போட்ட முதல் விதை இந்த 7 பேரோட கொலை. நீங்கள் எப்போ போட போகிறீங்க உங்கள் முதல் விதை? என் தேவைகள் மாதிரி என் கேள்விகளும் உங்களுக்கு புரியாது. நான் ஒரு நாள் அழிஞ்சிருவேன். இல்லைனா உங்ககிட்ட மாட்டிப்பேன். உங்ககிட்ட மாட்டிக்கிற வரைக்கும் இது தொடரும். கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாட்டை ஏன் இந்தியாவை ஆட்டி படைக்கும் ஒரு செய்தி தொடர் கொலைகள். கொலை செய்தது நான் தான் என்று பகிரங்கமான வீடியோ ஒன்று தமிழ் திரை உலகையை கலங்கப்படுத்தும் தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தில் வெளிவந்து வழக்கிற்கு ஒரு புது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ வெளிவந்த நொடி முதல் யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. கொலையாளி வீடியோவில் தன் நோக்கத்தை புதிராகவே கூறியுள்ளார். இன்னும் கொலைகள் தொடரும் என்று கூறியுள்ளதால் காவல்துறைக்கு சவாலாகவும் தமிழக மக்களுக்கு பீதியாகவும் உள்ளது.
உண்மை செய்திகளுக்காக ஜேஆர்டி. இது தொடரும். கொலை பண்ணது நீ, உன்னை பிடிச்சதுன்னா நடுவுல இவன் யாரு? ஆமா, இந்த பேப்பர் ஏன் நீ கொலை பண்ணவன் பாக்கெட்ல வச்ச? சார் இந்த பேப்பர் இதுன்னு நான் பார்த்தே இல்லை சார். யார் சார் அவன்? நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்கிறான். இந்த கையால் தான் சார் 7 பேரையும் கொலை பண்ணேன். அவன் அப்பனுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பேன். இப்போ என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தா எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதான் சார் போட்டேன் அவன் பிள்ளைங்கள கதறி நடந்து நின்னானுங்களே. நம்மளோட வலி நமக்கு மட்டும்தான் சார் அது வலி. மற்றவங்களுக்கு அது ஒரு நியூஸு. கொலை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? ஸ்கெட்சு போட்டு ஒருத்தனை போகிறதுக்குள்ளே அள்ளுட்டுரும். என்ன சார் அவன் ஹீரோ ஆகலான்னு பார்க்குறானா? என்னை கூட்டின்னு போய் மீடியம் எடுத்துங்க சார், நான் கொடுக்குறேன் பேட்டி. ஏண்டா நாய, கொலை பண்ணன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல, ஹீரோயிசம் போச்சு ஃபீல் பண்ணியாடா எச்ச. ராஜசேகர், நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் போடுங்க. 3 மாதங்களாகியும் தொடர் கொலையாளி இன்னும் பிடிபடவில்லை. இது காவல்துறைக்கு கூடுதல் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. 3 மாசம் 7 கொலை, யாருமே அசரல, எதுவுமே நடக்கல. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அது நாம பண்ணல. நம்ம தேவைக்கு நாம தான் பண்ணணும். எவனோ பண்ணது நமக்கு கிடைக்காது. நம்ம ஸ்கெட்சு, அவன் என்ட்ரி தப்பு, அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி நம்ம ஸ்கெட்சு நாம பண்றோம். இது நம்ம கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். என்ன, இறங்கலாமா? 8வது மர்ம கொலை சென்னை போரூரில் நடந்திருக்கிறது. 3 மாதங்கள் முன்பு நடந்த தொடர் கொலைகள் மீண்டும் ஆரம்பமா? காவல்துறை விசாரணை. எஸ் ராஜசேகர். சார், இது கொலை செய்யப்பட்டவனோட வாயிலிருந்து எடுத்தது. விசாரிச்சதுல இவன் அரசியல்வாதியோட பையன் இல்ல, ஆனா ஏக்கர் கணக்குல மரத்தை நாசம் பண்ணனோட பையன். குட் ஒர்க் ராஜசேகர், ஆபீஸ்ல பார்க்கலாம். சார், ஹலோ சார், கொலையாளியை பிடிச்சிட்டீங்க போல. யார் சார் அவன்? நான் போட்ட ஸ்கெட்சில் அவன் கலர் அடிக்கிறான். இது கோயின்சிடென்ட்னு சொல்றதா, இல்ல சாவ வேண்டியவங்கள தான் நான் சாவடிக்கணும்னு சொல்றதா? எனிவே, ஐ மீன் த ரைட் வே. எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டேன் சார். நீங்க என்னை பிடிக்கிற வரைக்கும் இது தொடரும். குட் ஸ்டார்ட், பட் இட் வில் பி பேட் எண்டிங். மிஸ்டர் கொலையாளி, அவன் மேலே ஆரம்பிச்சுட்டான். இனிமே நீ பேட்டி கொடுத்தாலும் எவனோ. ஐ திங்க் த கேஸ் இஸ் கெட்டிங் சீரியஸ். யுவர் டைம் இஸ் ஓவர். கோஇன்சிடென்ஸ் முட்டாளோட வார்த்தை. There is a reason for everything. I always interpret coincidence as a clue to our destiny. In this case, இது தற்செயல் இல்ல, தரமான செயல். கில்லர், I will meet you soon. சார், எஸ்ஐ ராஜசேகர் பேசுறேன். ஐபிஎஸ் ஆதித்யா ஜீவன் சாருக்கு ஈவினிங் பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், எல்லா கொலையிலயும் ஒரு பேப்பர், நான் தான் கொலையை பண்ணேன்றதுக்கான ஒரு வீடியோ. கொலையாளியோட மோட்டிவ் என்னவா இருக்கும் சார்? கொலையாளி நல்லதுதான் சொல்றான். நேச்சரை வாழ விடுங்க, அது உங்களை வாழ விடும். சார், அப்ப கொலையாளியை நல்லவன் சொல்றீங்களா? அவனை தண்டிக்க மாட்டீங்களா சார்? Don't make a silly questions. நெற்றிக்கண் திருப்பினும் குற்றமே. சார், லாஸ்ட் क्वेश्चन. இந்த கேஸ் கண்டிப்பா ஹிஸ்டரி எழுத போகுது. இந்த கேஸ்க்கு என்ன பேர் சார் வைப்பீங்க?